ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு 9/11/2024. இன்னைக்கு நம்ம ஃபாரெக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கடைசியாக பார்த்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா, இது வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா செல்லு ஓடிட்டுருக்கு ரொம்ப நாளாக. 1 2 3 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. மொத்தம் 5 லாட் 6 லாட் ஓடிட்டுருக்கு. ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. அடுத்தது ஓகே, இது செல்லில் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நான். இந்த இடத்துல செல்லில் நல்லா வந்துட்டுருக்கு. ஓகே, அடுத்த மூவ் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது கோல்டு, எக்ஸி, சில்வர் எந்த சிக்னலும் கிடையாது. ஆல்ரெடி ஒன்று முடிஞ்சிச்சு. ஏவிடி கேடு கிடையாது, ஏவிடி சிஹெச்எஃப் கிடையாது. இந்த இடத்துல என்ட்ரி கிடையாது சரியில்லைன்ட்டு. அடுத்து ஏயுடி ஜேபிஒய் பை ஒரே ஒரு என்ட்ரி ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 0, ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் 0 அந்த ரேஞ்சில் ஓடிட்டுருக்கு. ஏயுடி யூஎஸ்டி ஒன்றும் கிடையாது. ஏயுடி நியூசிலாண்டும் கிடையாது. கேடு சிஹெச்எஃப் கிடையாது, சிக்னல் சரியில்லைன்னு சொல்லிட்டேன். சிஹெச்எஃப் ஜேபிஒய் கிடையாது. கேடு ஜேபிஒய் இல்லை. ஈரோ சிஹெச்எஃப் நல்ல என்ட்ரி ஓடிட்டுருக்கு. ஒரே ஒரு என்ட்ரி தான். இந்த என்ட்ரி எடுக்கல நம்ம. ஒரு என்ட்ரி தான். ஒரு என்ட்ரி ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. இப்போது 0, ஆல்மோஸ்ட் 0 ப்ராஃபிட் அந்த ரேஞ்சில் ஓடிட்டுருக்கு. அடுத்தது ஈரோ ஜிபிபி. இது ஈரோ கேடு 1 2 3 4 5. இந்த என்ட்ரி புதுசாக ரொம்ப நாளாக என்ட்ரி கொடுக்காம மேலேயே போயிருந்தது. இது என்ட்ரி வந்ததற்கு. இந்த என்ட்ரி வந்து நல்ல பையில் போயிட்டுருக்கு. 1 2 3 4 5 5வது என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் வரணும் கண்டிப்பாக. பார்க்கலாம். இது ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அடுத்த மூவ் என்னென்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஈரோ ஏடி கிடையாது, ஈரோ ஜிபிஒய் கிடையாது, ஈரோ நியூசிலாண்டும் கிடையாது, ஈரோ யூஎஸ்டி கிடையாது. சாரி, ஈரோ யூஎஸ்டி ஒரு லாட்டு செல்லில் போயிட்டுருக்கு. நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஒரே ஒரு என்ட்ரி. ஓகே, ஜிபிபி ஏயுடி, ஜிபிபி கேடு, ஜிபிபி சிஹெச்எஃப் ஒரு என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. எவ்வளோ தூரம் போகுதுன்னு வாட்ச் பண்ணலாம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். எப்படி என்னென்ன மூமெண்ட்லாம் நடக்குதுன்ட்டு உங்களுக்கு கிளியராக நான் புரிய வைக்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஜிபிபி நியூசிலாண்ட், ஜிபிபி யூஎஸ்டி 1 2 3 4 5 6 7 7 என்ட்ரி ப்ராஃபிட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த இடத்துல ஓரளவுக்கு இந்த இடத்துலையும் ப்ராஃபிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் மேலே போச்சு. இன்னொரு என்ட்ரி கிடச்சிது. அதில் ஒரு என்ட்ரி கிடச்சிது. திருப்பி என்ட்ரி. ஃபைனலாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் மேலே போதா இல்லை ஃபுல்லாக அடி நடிச்சு கீழே வரப்போதான்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து பாருங்கள். இது பெரிய ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்க ப்ராசஸ். இது பார்க்கலாம். ஜிபிபி ஜேபிஒய் கிடையாது, ஜிபிபி கேடும் கிடையாது, நியூசிலாண்ட் சிஹெச்எஃப் கிடையாது. இந்த என்ட்ரி எடுக்கல நம்ம. அன்இவன் மூவ்மெண்ட்டு. நியூசிலாண்ட் ஜேபிஒய் செல்லு 1 2 3 இது ரொம்ப நாளாக க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு நேற்று. அந்த என்ட்ரி ஒன்று ஓடிட்டுருக்கு. அந்த என்ட்ரி நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த என்ட்ரி ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் தான் இங்கே வரும்போதே. இது இன்னும் நல்ல ப்ராஃபிட். ஒரு என்ட்ரி கிடச்ச உடனே 4 7 10 லாட்டு. ஓகே, 10 லாட்டு ஓடிருக்கு. 4வது என்ட்ரி டோட்டலாக இறங்கிச்சுன்னா நல்ல ப்ராஃபிட்டு. இவ்வளோ தூரம் வந்தாலே போதும் உங்களுக்குலாம் நல்ல ப்ராஃபிட்டு. ஓகே, நியூசிலாண்ட் யூஎஸ்டி ரொம்ப நாளாக 1 2 3 4 5 6 7 8 லாட்டு நல்ல ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. வாட்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப நாளாக மைனஸ்லேயே போயிட்டு இருந்தது. நல்ல மைனஸில் போச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் வந்துன்னு இருக்குது. இது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு வாட்ச் பண்ணலாம். ஓகே, யூஎஸ்டி ஜேபிஒய் கிடையாது,
இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வரும்னு நினச்சிட்டு இருந்தோம் போன வீடியோவில், என்ட்ரி கொடுக்கல. அதனால் இது ஃபெயிலியர். இதை நான் இன்ட்டு போட்டு வச்சிடுறேன். ஓகே, அடுத்தது யூஎஸ்டி சிஹெச்எஃப் பை தான். ஒரு என்ட்ரி கொடுத்தது, ஒரு என்ட்ரி ஓடிட்டுருக்கு, ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். யூஎஸ்டி கேடும் அதே தான், 1 2 2 என்ட்ரி பையில் நல்ல ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய பேர் வாட்ச் பண்ணலை. ஓகே, இதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் யாரில் வாட்ச் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். மிஞ்சி போனால் ஒரு 2 hours 3 hours தான் இருக்கும். அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போது அடுத்த நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது யூஎஸ்டி கேடு, யூஎஸ்டி சிஹெச்எஃப், நியூசிலாண்ட் யூஎஸ்டி செல்லுக்கு போயிட்டுருக்கு. நியூசிலாண்ட் சிஹெச்எஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி, அடுத்தது ஈரோ யூஎஸ்டி. இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். எப்போ க்ளோஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணத்தெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். ஈரோ கேடு பை, ஈரோ சிஹெச்எஃப் இதுவும் பாருங்கள். அடுத்தது இது ஏயுடி ஜேபிஒய் பையில், இது செல்லு கோல்டு பை பண்ணுங்க. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருப்பார். நம்ம செல்லில் தான் இருக்கும். செல் எவ்வளோ தூரம் போகுது, இல்லை அவர் சொல்கிற மாதிரி பையில் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமா, எப்போ க்ளோஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதை வாட்ச் பண்ணுங்கள். இதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம் என்ன பண்ணுறதுன்ட்டு. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.